अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे अमृत्य सर्वदृक्सिंहः सन्धातो सन्धिमान् स्थिरः अजो दुर्मक्षणशास्त्रा विश्रुतात्मा सुरारिः गुरुतमो धाम सत्यः सत्यपराक्रमः निमिषो अनिमिषस्रग्वी वाचस्पतिरुदारधीः பகவானுடைய திருநாமங்கள். அதுல குருதமோ தாம சத்ய சத்ய பராக்கிரமஹா வரைக்கும் பார்த்தோம். அடுத்த நாம நிமிஷோ அனிமிஷஸ்ரக்தி வாசஸ்பதி ருதாரதிங்கிற 4 நாமங்கள். இதுல குருஹுங்கிற ஒரு பதம் முதல்ல பார்த்தோம். குருஹுன்னு சொன்னாலே அந்தகாரத்தை போக்குறவர்னு அர்த்தம். ருகாரோ அந்தகாரஸ்ய ருகார தன்னிரோதக அந்தகார நிரோதித்வா குருவித்யபிதீயதே அப்படின்னு குருங்கிற பதத்துக்கு லட்சணம் சொல்லியிருக்க. அந்தகாரம்னா இருட்டு, இருட்டை போக்குறவர்னா இருட்டை வெளிச்சம் போக்கடிக்கிறது குரு எதுக்கு? அப்ப குருன்னு சொன்னா இப்ப வெளியில நாம் பார்க்கக்கூடியதான இருட்டு இல்ல, ஆந்தரமான ஒரு இருட்டு, உள்ள இருட்டு இருக்கு. உள்ள இருக்கக்கூடியதான இருட்டு என்ன? நம்மளை பத்தி நமக்கு தெரியல. லோகத்தில் இருக்கக்கூடியதான மற்ற விஷயங்களை அறிகிறோம், ஆனா நம்ம தத்துவத்தை பத்தி நாம் யார் என்கிறது நமக்கு தெரியல, தெரியாமலும் இல்லை. நானுதான் ஒவ்வொருவருக்கும் தெரியல. அந்த நானுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும், அந்த நானானது எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை அறிந்தோமையான சம்சாரத்தில் இருக்க எல்லா துன்பங்களும் போகிறது. எல்லா துன்பங்களும் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறியாதனால ஏற்பட்டதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றோம். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளை பத்தி அப்படின்னா, நாம் இந்த சம்சாரத்தில் இருக்கோம், எப்பொழுதும் சுகத்தையே எதிர்பார்க்கிறோம். ஆனா நமக்கு அப்பப்ப துன்பங்கள் வருது. துன்பங்கள் அகன்று எப்பொழுதும் சாஸ்வதமான சுகம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போலயே நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த ஸ்தூல சரீரமோ புலன்களோ பிராணமோ எல்லாமும் ஒழுங்கா வேலை செய்யணும், நமக்கு இஷ்டமா இருக்கணும், நமக்கு வேண்டிய பொருள்களை நமக்கு கிடைக்கணும், இப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட நமக்கு இருக்கும். ஆனா இந்த சந்தோஷங்கள் கிடைப்பதில்லை. அதனால இவனுக்கு என்னாச்சு? துன்பங்களாக இருக்கு. இதை போக்குவதற்காகத்தான் இவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கான். இந்த முயற்சி அவனுக்கு சரியான ஒரு பலத்தை கொடுக்கல. காரணம் என்ன? இந்த துன்பங்கள் எதனால வந்தது? அந்த நான் எனக்கூடியதான தத்துவத்தினுடைய உண்மையை பரிபூர்ணமாக அறியாதனால. அறியவேங்கிறத அது எப்படி அறிகிறது? அதை அறிந்தா போதும், வேற ஒன்றும் அறிய வேண்டியதில்லை. அந்த ஆத்ம தத்துவம் ஒண்ணு அறிஞ்சா போதும், மீதி ஒன்றும் அறிய வேண்டியதில்லை. நாம அதை தவிர மீதி எல்லாமும் அறியறதுக்கு முயற்சி பண்றோம். லோகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் நமக்கு வேண்டி இருக்கு, ஆனா ஆத்ம தத்துவம் மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை. அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்தோமையானால் எப்படி அறிவோம்? எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானதா. எப்பொழுது எல்லா பொருளும் ஆத்மாவாக ஆகிவிட்டதோ, எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானஹ. பூதானின்னு சொன்னா உயிரினங்கள்னு அர்த்தம் இல்லை. பவந்திக்கு பூதானி எது உண்டாயிருக்கோ என்ன, எது உண்டாயிருக்கு? சராசரமான சகல பிரபஞ்சமும் உண்டாயிருக்கு. இந்த சகல பிரபஞ்சமும் தன்னுடைய ஆத்மாவாக எப்பொழுது ஆகுமோ, சகல பிரபஞ்சங்களுக்குள்ளேயும் என் ஆத்மா தான் இருக்கோ அப்படிங்கிற ஒரு தியானம்.
ஸ்கிரீன்ல எத்தனையோ சினிமாக்கள் பார்க்கிறேன், இருக்கிறது ஸ்கிரீன் தான். அந்த சினிமாக்கள்லாம் காணப்படுகின்றன, அதுக்கும் அந்த ஸ்கிரீனுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே விதமாகவே ஆத்மாவில எத்தனையோ பொருள்களை பார்க்கிறேன், இருப்பதாக பார்க்கிறேன், ஆனா அந்த ஆத்மாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதான் அதிஷ்டானம்னு பேர். யுக்திக்கு மேல வெள்ளியை பார்த்தாலும் அந்த வெள்ளி சுத்தியோட சம்பந்தப்படுகிறதோ இல்லை. நத்தியத்தியேன தோஷேன குணேனவா அணுமாத்திரேனாபி சம்பத்தியதே. அத்தியாசபாய் எதற்கு மேல நீங்க ஏற்றி வச்சிருக்கீங்களோ அது அதோட சம்பந்தப்படாது, சிறிதேனும் சம்பந்தப்படாது, ஆனா அதுல இருக்கிறதாக காணப்படுகிறது. இதுதான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தை போக்குறவர் குரு. அதாவது பகவான் கேட்கிற குரு குருதமோ தாமா, குருவானவர். இந்த அஜ்ஞானத்தை போக்கடித்தால், அஜ்ஞானத்தை போக்கணுமே என்ன வேணும்? ஞானம் வேணும். அந்த ஞானமானது எங்கிருந்து வரும்? உபனிஷத்துகள்னால சொல்லப்படும். அவர் என்ன சொல்றார்? ஆத்மாவை அறி, இதம் சர்வம் யதயமாத்மா ஆத்மனிவா அரே திருஷ்டே ஸ்ருதே மதே இதம் சர்வம் விதிதம் பவதி. ஆத்மாவை அறிந்தால் எல்லாமும் அறியப்பட்டதாக ஆகிவிடும். அப்படின்னு ஆத்மா வந்த குடம் தெரியுமா சார்? இந்த புத்தகத்து வேலை என்னன்னு தெரியுமா? ஆத்மாவை இருந்து ஒண்ணுமே தெரியாது. ஆத்மாவை இருந்து அது ஒண்ணும் தெரியாது. ஆனா ஆத்மாவை இருந்தா எல்லாம் அறியப்பட்டதாக ஆகும்ங்கிறீல. இப்படி ஒரு உபநிடத்துல எல்லா உபநிடத்திலும் சொல்றத எஸ்மின் விஜயாதே தர்மவிதம் விஜயாதம் பவதீதே ததேவ தோம்யே நமக்கிராதே அப்படின்னு ஆரம்பிச்சு ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஜயாதம் எல்லா உபனிஷத்தும் சொல்றது. ஆனா ஆத்மாவை அறிஞ்சா எல்லாம் அறியப்பட்டதாக ஆகுங்கிறது எப்படி? அதுவா ஆத்மாவே எல்லாமாகவும் காணப்பட்டது. ஆத்மாவில தான் சுத்தித்தான் ரஜதம் இல்லையா? சுத்தியை விட ரஜதம் வேறு இல்லை. ஆனா சுத்தித்தான் ரஜதமாக காணப்பட்டது. அதே போல ஆத்மாவாக எல்லாமாக காணப்பட்டது. ஆக எல்லாம் அறிந்தான எல்லாமான ஆத்மாவை அறிந்தான். ஆத்மாவை அறிந்தவன் ஆத்மாவை அறிந்தான். என்ன இருக்கு? பெரிய விசேஷமா சொல்றேன். இருக்கிறது அது ஒண்ணுதானே. இரண்டாவது பொருளுடைய ஆத்மாவை அறிந்தவன் ஆத்மாவில் காணப்பட்டதான சகல பொருள்களும் ஆத்மாவை தவிர வேறொன்றும் இல்லை என்று தானாக அறிந்தார். இதுதான் உபனிஷத்து. எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா போத்யானதா தத்ர கோமோகம் கஷ்டோகா ஏகத்துவம் அனுபத்தியதா அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்டதான ஆத்ம ஞானத்தை உங்களுக்கு உபனிஷத்து வழியாக சொல்லிக் கொடுக்கிறவர். அதனால ஞானத்தை கொடுத்து அஜானத்தை இருக்கிறவர் அவர் குரு. அதான் அஜான திமிராங்கஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சற்று உன்னீரிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜானம் எனக்கூடியதான காரிருத்தலை ஞானம் எனக்கூடியதான மையிட்டு, இந்த கண்ணுக்கு மையிட்டு அந்த அஜானத்தை அடியுடன் நாசம் பண்றவர். இது என்ன சார் இந்த குரு? நான் புத்தகத்தை பார்த்தா தெரியாதோ? தெரியும். ஆனா புத்தகத்தை பார்த்தா உண்மை புரியாது, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இது நேரா சொல்றது இல்லை. அது அந்த சப்தமானது உங்களுக்கு அப்படி சொல்லி தரணும். இது நேரா சாதாரணமா நம்ம புத்திகளால அறியக்கூடியதான பொருள் இல்லை. அதனாலதான் சப்த பிரமாணம் இதுக்கு தேவையா இருக்கு. அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை சொல்றவர் குரு. அந்த குருவானவரும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான். ஆயா குருவும் ஈஸ்வரும் ஒண்ணுங்கிற அபிப்பிராயத்துல பரமேஸ்வரனே குருவாக வந்திருக்கார் அப்படிங்கிறது குருங்கிற பதத்தினால சொன்னார். இந்த குருங்கிற பதத்துக்கு இன்னொரு இதே அர்த்தத்தை சொல்லக்கூடியதான மற்ற பதங்கள்லாம் இருக்கு. ஆச்சாரியன்னு பேரவருக்கு, தேசிகன்னு பேரவருக்கு. தேசிகன்னா என்ன அர்த்தம்? மார்க்கம் திசதீதி தேசிகா, உங்களுக்கு சரியான வழியை காட்டுகிறவர். ஏன்னா உபதேசம் பண்ணியாச்சு. தத்துவமானது வாயால சொன்னாலோ அது வேற விதமாக சொன்னாலோ இது புரியாது. வாயால சொல்லியாச்சு, ஆனா அது தாங்களே அறியணும். உங்க மனசு சுத்தமான நிலையை பெற்று அப்பொழுது அந்த மனசை தானா அதை புரிஞ்சுக்கணும். தட்டுல அல்லது இலையில உங்களுக்கு ஆகாரத்தை பரிமாறலாம், சாப்பிடுப்பான்னு சொல்லலாம், எப்படி சாப்பிடணும்னு சொல்லலாம்.
ஆனா இது வாயில விட்டு அதை விழுங்கிறது நீங்கத்தானே பண்ணணும். வேணா வாயிலேயே ஊட்டலாம். விழுங்கிறது யார் ஒன்று விழுங்குனா நீங்க விழுங்கிறத விட்டு போகலாம். அப்பத்தானே பசிச்சீங்களா? அப்ப என்ன சாஸ்திரமானது உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், குருவானவர் எடுத்து சொல்வார். அந்த அனுபவம் உங்களுக்கு வரணும். அந்த அனுபவம் சக்தி பாத்தம்னு சொல்ற பார்த்தா அந்த அனுபவம் அவாளுக்கா வரணும். அது வரத்துக்கு உங்களுக்கு சித்த சுத்தி வேணும். அதுக்கு வேண்டியதான மார்க்கங்களை ஆத்மாவாரே திரட்டவியா கேட்கணும், பார்க்கணும். எப்படி ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாதிதவியா நீ கேட்கணுமப்பா. கேட்டா மட்டும் போறாது, மனசுல யோஜனை பண்ணணும், அப்புறம் தியானம் பண்ணணும். அதுக்கு வேண்டியதான சித்த சுத்திக்கு வேண்டியதான கர்மாக்களை பண்ணணும், உபாசனைகளை பண்ணணும். இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி உங்களுக்கு மார்க்கத்தை காட்டுறவர் தேசிக்காரன்னு. அதே போலயே ஆச்சாரியன்னு அவருக்கு பேரு. ஆச்சினோதித சாஸ்திராணி ஸ்வயம் ஆச்சாரிய ஸ்தாபயத்தி ஸ்வயம் ஆச்சரதேயஸ்மா சமாச்சாரியம் பிரகட்டதே. ஆச்சினோதித சாஸ்திராணி சாஸ்திரார்த்தத்தை எடுத்து சொல்லுகிறவர், சாஸ்திரார்த்தத்தை நடத்தி காட்டுபவர், சாஸ்திரார்த்தங்களை உங்களை நடக்கும்படி சாஸ்திரார்த்தம் பிரகாரமாக உங்களை நடக்கும்படி பண்றவர். இந்த மூணு பண்றதுனால்தான் அவருக்கு ஆச்சாரியன்னு பேரு. குரு வேற, ஆச்சாரியன் வேற, தேசிகன் வேற, இப்படின்னு நினைக்க கூடாது. வெவ்வேறு செயல்கள் பண்ணும் பொழுது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே யாரு? அந்த பரமாத்மா தான். ஆயல் குரு குரு தமஹா. அதோட மட்டும் இல்ல, சபூர்வே தாமபி குரு காலேன அனவச்சேன்னாது. நமக்கு குரு இல்ல, அந்த குருவுக்கும் குரு, அந்த குருவுக்கும் குரு, இப்படி அனாதியா இருக்கக்கூடியதான குரு ஸ்வரூபமா இருக்க குரு தமஹா. இந்த குருன்னு சொன்னா நம்ம எதிர்க்க இருக்கிறோம், நம்ம மாதிரி தான் இருக்காருன்னு பார்க்கலாம். ஆனா முதல்ல சிருஷ்டி ஆரம்பத்துல எந்த பிரம்மதேவர் இருந்தாரோ அந்த பிரம்மதேவருக்கும் ஓங்கார வடிவமாக வேதங்களை சொல்லி அந்த வேதங்களுடைய பொருளையும் தயார் பண்ணி அந்த பொருளுக்கும் வேதங்கள்ல இருக்கக்கூடியதான சொல்லுக்கும் சம்பந்தத்தை உண்டு பண்ணிடுவார். உடம்புன்னு ஒரு பொருள் இருக்கு, வயது பெருத்து கழுத்து குறுகி மண்ணால செய்யப்பட்ட ஜலத்தை ரொப்பி வைக்கக்கூடியதான பொருளுக்கு குடம்னு பேரு. அந்த குடத்தை சொல்றதுக்கு குடம்ங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையும் அவர் தான் தயார் பண்ணினார், அந்த பொருளையும் தயார் பண்ணினார். இந்த வார்த்தைக்கும் அந்த பொருளுக்கும் ஒரு சம்பந்தத்தையும் அவர் தான் தயார் பண்ணார். சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தம் அவர் தான் தயார் பண்ணினார். அதனால்தான் வாகர்த்தா இவதம் பிருஷ்டம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு அப்படின்னு சப்தார்த்தேன அபீர் சம்பந்தா அபீர்த்தே சம்பந்தம் பாதரா இலக்கியாபி அனபேட்சத்வாத் அப்படின்னு மீமாம்சா சொல்லுது. சப்தமும் நித்தியம், அந்த சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கிற சம்பந்தமும் நித்தியம். அப்படி நித்தியம் இருக்குங்கிறது பாதராயணருக்கும் இஷ்டம்ட்டான் செய்யும். அப்ப எப்படி அந்த சப்தமானது நித்தியமான சப்தத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறவர், சம்பந்தத்தை ஏற்படுத்தினவர் பரமாத்மா. அதனால் அவர் ஓங்காரமா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் முதல்ல பிரம்மதேவரை தயார் பண்ணினார். அவருக்கு பிரகிணோதி தஸ்மை அவருக்கும் வேத சப்தத்தை வேத அறிவை ஊட்டினார் பிரம்மதேவர். அங்கிருந்து ஆரம்பிச்சு குருவா அவர்களுடைய செடி கலைகளையே நம்ம வரைக்கும் நம்ம குரு வரைக்கும் வந்திருக்கு. அவர்களுக்கு நம்ம கற்றுக்கிறோம். இப்படி சதாசிவ சமாரம்பாம் பகவத்பாத மத்தியமாம் அஸ்வதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு பரம்பரையாக வந்ததான அறிவு. ஆகையால் அவர் என்ன குருத்தமா சொன்னோம். அதோட மட்டும் இல்ல, குரு உயர்ந்ததான குரு, பெரிய குரு, குருத்தமன்னு சொன்னா போறாது. அந்த நிலையே அவர் தான், அந்த பரமாத்மா தான். தாமான்னு ஜோதிஷன்னு அர்த்தம். நாராயண பரோ ஜோதி அப்படின்னு ஆரம்பிச்சு நாராயண உபனிஷத்து உயர்ந்ததான ஒரு ஜோதிஷம். அதான் எதத பரோதிவோ ஜோதிஷே விஸ்வத புருட்டேஷு சர்வத புருட்டேஷு அனந்தமேஷு உத்தமேஷு லோகேஷு அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்து சொல்றது பார்த்தீங்களா? அப்படி உயர்ந்ததான ஒரு ஜோதிஷு ஒரு நிலை, அதுவும் பரமாத்மா தான் அப்படின்னு அடுத்த நாமாவை சொல்லி பரமம் பிரம்ம பரம் தாமா அப்படிங்கிற சொரூபத்தை சொல்லி இருக்குன்னு சொன்னார். அடுத்ததாக சத்தியவச்சன தர்ம ரூபத்வாத் உண்மையை பேசுறது. அதான் அதனால அவருக்கு சத்தியானது. தஸ்மாத் சத்தியம் பரமம் வதந்தி சொல்றது. சத்தியம்
கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் பிறந்து சத்யஸ்ய சத்யமிருத சத்யநேத்திரம் சத்யாத்மகம் ஸ்வாம் சரணம் பிரபன்னா அப்படின்னு சத்யஸ்ய சத்யம் அப்படின்னு சத்யஸ்வரூபனா பகவானுக்கான ஸ்தோத்திரம் பண்ணினா. இங்க பிரகதாரண்ய கோபுரம் பிராணாவை சத்தியம் தேசாமேக சத்தியம் அப்படின்னு பஞ்சபூதங்கள் சத்தியம், பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையான பரமாத்மாவும் சத்தியம். அதே போல நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான பிராணங்களும் சத்தியம், இந்த பிராணங்களுக்கு விதமாக இருக்கக்கூடியதான பரமாத்மா அதை விட சத்தியம் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை சொன்னார். ஆகியா ஆத்மா பரமாத்மா சத்யா சத்ய பராக்கிரமா. அடுத்த நாம அவருடைய பராக்கிரமம் எப்பொழுதும் சாஸ்வதமானது, ஒரு நாளும் அழியாதது, அவர் யாராலையும் அவரை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அம்சம் வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக சத்திய பராக்கிரமாக அவர் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், எப்பொழுதும் ஜனங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கார். அதனால அவருக்கு நிமிஷா அப்படின்னு. நிமிஷகான்னா இந்த கண்ணை கொட்டாதவர்னு. உண்மேஷா நிமேஷா. உண்மேஷம் என்று சொன்னால் கண்ணை திறக்கிறது, நிமேஷம்னு சொன்னா கண்ணை மூடுறது. இது மனுஷியால் எப்பொழுதும் கண்ணை கொட்டிகிட்டே இருப்பா, கண்ணை திறந்து மூடிட்டே இருப்பா. அது கண்ணை திறந்து மூடாம அப்படியே கொஞ்ச நேரம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், யாராவது பார்த்தேன்னு வச்சுங்களேன் பயந்து போயிடும். சுவாவம் வந்து கண்ணை கொட்டிகிட்டே இருக்கணும். இதே கண்ணை கொட்டாத பிராணிகள் இருக்காளோ இருக்கு. எது மீன், அது எப்பவும் கண்ணை கொட்டாது. ஆனா அந்த பரமாத்மாவும் கண்ணை கொட்டுறது இல்லையா. ஏன்னா கண்ணை நாம் கொட்டுறோம் பார்த்தாடா, அந்த கண்ணை மூடுற சமயத்துல ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்ட் ஒரு பக்தனை காப்பாற்ற விட்டு போயிடுமோ அப்படிங்கிறாங்க. ஏன் கண்ணை கொட்டுறது இல்லை, கண்ணு கொட்டுற சமயத்துல ஏதாவது ஸ்லிப்பாயிடுச்சுன்னா ஒரு பக்தனை கஷ்டமாயிடுமா, அதனாலதான் கண்ணை கொட்டுறது இல்லையா. அவர் நிமிலிதே ஏதோ நேத்திரே யோக நித்ரா ரதஸ்யா, இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னு கண்ணை மூடிட்டே இருக்க விரோதமா சொல்றேன். இது எதுக்கு தெரியுமா, இதற்கு முன்னால நான் சொன்னேன் அந்தர்முகமாக வருங்க. நாம் எல்லோருமே வாழ்க்கையில அந்தர்முகமாக இருக்கணும். அந்தர்முகமாராத்யா பகிர்முகதுர்லபா அப்படின்னு கத்தித்தீர பிரத்யேகாத்மானமைத்தது ஆவருத்த சக்கர அமிர்தத்வமித்தம் அப்படின்னு பிரத்யேகாத்மாவை பார்க்கணும். நம் உண்மையான உருவத்தை பார்க்கணும். நமக்குள்ள ஆத்மா இருக்கு, நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அந்த நானை தேடினீரோ, நானை தேடினீர்னா குரு சொன்ன பிரகாரமாக நானை தேடினீர்னா அந்த நான் என்ன ஆகும்னு பிரம்மமாயிடும். அகமஹம்னு தேட ஆரம்பிச்சோன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு. இதுதான் பகவான் ரமணனும் கோகம் கோகம்னு தேடு அப்படின்னு. நான் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் உட்காருகிறேன், நான் எழுதுகிறேன், நான் நடக்கிறேன். இந்த நான்கிறியப்பா, நான் அந்தனா நான் அந்நியன் இப்படின்னு நான்கிறியே. இந்த நான் இங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணிப்பாரு. அப்படின்னு நானை தெரிந்தே போ, எது வரைக்கும் போறதோ அது வரைக்கும் போனேன். இப்படி போனேடையானால் கோகம் கோகம்னு போனேன்னா சோகம் அப்படின்னு வந்து நிலப்படும். ஸோ அந்த சோகம் என்று சொல்லதான் சஹா அகம், சஹா தது அகம் ஸ்வம் தத்வமசி அப்படிங்கிற பதார்த்தம் வரும். ஆயால் அகம் பிரம்மாஸ்மி சோகம் அப்படிங்கிற தத்துவங்கள் எல்லாமே அந்த ஸ்வரூபத்தை காட்டுறது. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்தர்முகமாகவே நான் இருந்து கொண்டிருக்கிறாராம். எதற்காக? ஜெகதீரக்ஷணே ஜாகரூகா, உலகத்தை காப்பாற்றுவதற்கு அட்டென்டிவா இருக்காராம். அட்டென்டிவா இருக்கும்போது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கோம். அப்ப என்ன பண்றோம், வேற டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாதுன்னு கண்ணை மூடிடா கேட்டுட்டே இருக்கும், அதை மட்டும் பார்க்கிறோம். அதே விதமாக தான் பகவானும் உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளையும் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டே இருக்கணும், அவரை காப்பாற்றி கொண்டே இருக்கணும் என்கிற விஷயத்தில் ரொம்ப ஜாகரூகனா இருக்கிறார். ஆகையால் தான் கண்களை யோக நித்ரையா இருந்திருக்கார். ஞாபகம், யோக நித்ரா. நித்ரான்னா கண்ணை மூடிட்டு மறந்து போயிடுறது எல்லாத்தையும். யோக நித்ரான்னா எதை பார்க்கணுமோ அதை மட்டும் கவனித்துக் கொண்டே அறிகிறது. அதான் சொல்றார், ஏதோ நேத்ரே யோக நித்ரா ரதஸ்யா, யோக நித்ரையிலேயே இருக்கிறவருக்கு. ஆகையால் சர்வதா சர்வகாலம் பகவான் யோக நித்ரையிலேயே இருந்துட்டு இருக்கார். யோக நித்ரையில நித்ரை இல்லை, ஞாபகம். யோக நித்ரைன்னு யோகத்தில் இருக்கிறது. எது யோகம்? தான் நினைத்ததான ஒரு காரியத்தை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்கிறது.
மற்ற பொருள்களை விட்டு விட்டு இதை மட்டும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி யோக நித்ரா ரதனாக பகவான் இருந்து கொண்டிருக்கார். ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம், பரமாத்மா ஆனந்தமாக கண்ணை மூடிட்டு ஆனந்தமா தூங்கிட்டு இருக்க. அம்பாள் பக்கத்துல காலடியே காலை பிடிச்சுட்டு இருக்க. அந்த சரண சேவை பண்ணிட்டு இருக்க. நிஜமா தூங்கிட்டு இருக்காரா? அவர் தூங்கல. உலகத்தை காப்பாற்றுறதுல ஜாகரூகனா இருந்து கொண்டிருக்கார். நமக்கு பார்க்கறதுக்கு தூங்கும்படி இருக்கார். அதே போலயே நமும் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் ஆத்ம தத்துவத்துல முடித்துக் கொண்டே இருக்கணும். மற்ற லௌகிக விஷயம் மறந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் கெட்டு போயிடாதுன்னு அது பரவாயில்ல. யானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகிரதி சம்யமி, எஸ்யாம் ஜாகிரதி சம்யமி. எந்த விஷயத்தில் சம்யமி ஞாபகமும் அறிந்து கொண்டிருக்காரோ, ஒரு கணமும் ஆத்மாவை மறக்கப்படாது என்று கவனித்து பார்த்து கொண்டிருக்காரோ, நாம் அந்த விஷயத்துல தூங்கி கொண்டிருக்கோம். எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பசியதோ முனையேன்ற. நமக்கெல்லாம் லௌகிகமான விஷயம், தங்க இறங்கியிருக்கேன் அப்படிங்கிறானே, தீபாவளி சமயத்துல 2000 ரூபாய் வரைக்கும் போகுங்கிறானே, எவ்வளவு போனேன் நீங்க வாங்க வாப்பது. அதுல என்ன சார் அவ்வளவு கவலை? ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அதையே ஓடிட்டு இருக்கல. இதெல்லாம் ஞானிக்கு தெரியாது. ஆகையால் ஞானி எப்படி இருக்காரோ அதே மாதிரி நாம் நம் மனத்தை அமைத்துக் கொள்ளணும். அதாவது அதை சொல்றதுக்காகத்தான் அவர் நிமிஷா சொன்னார். நிமிஷாங்கிறதுனால கண்ணை மூடிட்டு இருக்கார், சமாதியில் இருக்காருங்கிறது மட்டும் பார்க்காதீங்க. அநிமிஷா நிமிஷான்னு சொல்லி அடுத்ததா கண்ணை திறந்துட்டே இருக்காரு அப்படிங்கிறல. அப்படின்னு கண்ணை மூடிட்டு இருக்கிறோம், கண்ணை திறந்துட்டு இருக்கிறோம். அதாவது 2 புருவங்களுக்கு நடுவுல கண்ணை வச்சிருந்து கண்ணை திறக்கா போலையும் மூடுறா போலையும் பண்ணி வச்சிருக்கார். அதான் யோக நரசிம்மர்னு சொல்றா இல்லையா? நித்திய பிரபுத்த ஸ்வரூபத்வாத் அநிமிஷா. நித்திய பிரபுத்த ஸ்வரூபத்வாத் எப்பொழுதும் முடித்துக் கொண்டே இருக்கிறார். தன்னுடைய செயல்ல ஒரு கணமும் அவர் பின்வாங்குவதில்லை. சர்வதா சர்வகாலம் பக்த ரட்சணம்ங்கிற விஷயம் அவர் மாதிரி இருக்க முடியாது. ஒரு கணமும் வேற ஒரு எண்ணத்தை நினைக்கிறதே இல்லை. சர்வதாசமும் பக்தால் எல்லோரும் எந்த மூலையில இருக்கார், என்ன பண்ணணும், என்ன விதமா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்காரு. நீங்க ஒரு அடி முன்னால போட்டா போறோம், பகவன் நாமாவை கேட்கணும் என்று நினைத்தால் போறோம். அதற்கு பிறகு உங்களுக்கு மோட்சம் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். அதனால ஆச்சாரத்தோடு அவர் நடக்கணும். ஆச்சார பிரபோ தர்ம தர்மத்தை பிரபுரா அப்படின்னு அந்த பகவானை தியானம் பண்ண ஆரம்பிச்சிடையானால் அவர் மறுபடியும் நழுவ விட மாட்டார் உங்களை. இதுதான் பக்திக்கு முதல் நிலை. பகவான் நாமாவை சொல்றது, ராமாவுடைய அர்த்தத்தை கேட்கிறது. இந்த பக்தி வந்துருந்தேனால் பக்தாயா பக்தனுக்கு இது அவசியம் சொல்லி ஆகணும். குரவோ முக்கியம் அப்யுதா. ரகசியமான விஷயங்களாக இருந்த போதிலும் குருக்கள் பக்தி இருக்கக்கூடியதான சிஷ்யாளுக்கு தானா சொல்வார். அப்பொழுது ஆத்ம தத்துவம் நன்றாக புரியும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஆகையால் இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை நமக்கு அறியணும் என்பதற்காக நிச்சயம் அவர் கண்ணை கொட்டாமலேயே ஸ்வரூபத்தை பார்த்து கொண்டிருக்கார். நம்ம மாதிரி கண்ணை திறக்கிறது, கண்ணை மூடுறது இப்படி பண்ணிட்டு இருந்தா தானே முன்பு 2 கண்ணையும் யோக ஸ்வரூபத்திலேயே அப்படியே இருக்கார். கண்ணை கொட்டவும் இல்லை, மூடவும் இல்லை, சர்வஸ்வரூபமா இருக்கார். அதனாலதான் நித்திய பிரபுத்த ஸ்வரூபத்வா அனிமிஷா. முன்னால சொன்னேன், ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒவ்வொரு அவதாரம் வேற இருக்கு. மத்திய அவதாரம் எடுத்தார் பகவான், மீனாக அவதரித்தார். எதுக்கு சார் இந்த கஷ்டம்? அவர் வைகுண்ட லோகத்துல ஆனந்தமா இருக்கிற ஒரு மீனா பிறப்பானே. ஏன்னா மீனுங்கிறது ஜலச்சரம், அந்த ஸ்வரூபத்தை அடைவானே அப்படின்னு லோகத்துல சேமம் ஏற்படணும். பிரளயம் வந்தார். பிரளயம் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாமே இல்லாம போயிட்டார். அப்ப அந்த வேதங்கள் ரட்சிக்கப்படணும். வேதங்கள் எல்லாம் ஓங்கார ரூபமான மகாபிரளயத்துல மறுபடியும் அதை இரண்டிகள் மறுத்து சொல்றேன். பிரளயங்கள் 2 விதம், அவாந்தர பிரளயம், மகாபிரளயம் என்று. இதுல மகாபிரளயத்துல 14 புவனங்கள் எல்லாமே போயிடுது. அப்பொழுது வேற ஒண்ணும் இல்லை, ஓங்கார வடிவமாக வேதங்களானதுமே அதை மறுபடியும் புதுசாக இரண்டிகள் யார் வருகிறாரோ அந்த இரண்டியர்களுக்கு எடுத்து சொல்வார். யோ பிரம்மாணம் விதகாதி பூர்வம் அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு நிலை வரும். அது இல்லாம அவாந்தர பிரளயம்னு ஒண்ணு இருக்கு. இந்த அவாந்தர பிரளயங்கள் ஒரு சமயமானதுலே போயிடுது. பிரம்மதேவருக்கு பகல், பிரம்மதேவருக்கு ராத்திரி, 2 ஆச்சுன்னா ஒரு வருஷம், ஒரு நாள். அப்ப அதுனா அவாந்தர பிரளயம். பூலோகம், பாதாள லோகம்,
தேவலோகம், இந்த 3 லோகங்கள் மட்டும் அழியும். அதுக்கு மேல இருக்கக்கூடியதான மகாலோகத்துல இருந்து ஆரம்பிச்சு மகா ஜனஹா தபஹா சத்தியம் எனக்கூடியதான லோகங்கள் அப்படியே இருக்கும். இந்த மற்ற லோகங்கள் மட்டும் போயிடும். அப்ப வேதத்துக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. ஏன் அந்த லோகத்துல சொல்ற வேதத்தை சொல்றவா இருக்காளா இல்லையா? இருக்க. ஆனா இந்தூர்ல இருக்கக்கூடியதான வேதங்களை காப்பாற்றணும். அந்த வேதங்களை காப்பாற்றணுமே ஏன்னா சப்தரிஷிகளை காப்பாற்றணும். சப்தரிஷிகள் அகஸ்தியர் இப்படிப்பட்டவா இஸ்லாமிய இவெல்லாம் இருந்துருக்கார். இவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றார்? பகவான் தானே ஒரு மத்திய ரூபத்தை எடுக்கின்றார். ஒரு மீனாக ஆகி அந்த மீனை ஒரு ஓடம் மாதிரி ஆக்கி அந்த வேதங்களையும் அந்த வேதத்தை சொல்லக்கூடியதான சப்தர்களையும் சேர்த்து வச்சு அதை எது வரைக்கும் ஒரு கரை ஏற்படுகிறதோ அது வரைக்கும் அதை காப்பாற்றிட்டு இருக்க. ஒரு கரை ஏற்பட்டு அந்த இடத்துல வந்தாச்சுன்னா அந்த இடத்த கொண்டு வந்து அவ ரிஷிகளையும் இந்த வேதங்களையும் சேர்க்கிறார். இப்படி சேர்க்கிறதுனால தான் நமக்கு அந்த வேதங்கள் மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கு. அந்த வேதங்கள் அழியாம இருக்கிறதுனால்தான் நாம் வாழ்க்கையில தர்மத்தை செய்கிறோம். தர்மத்தினால வேதாந்தங்களை படிக்கிறோம். அதனால ஆத்ம தத்துவத்தை அறிகிறோம். ஆகையால் மோட்சத்துக்கு ரொம்ப முக்கியமான காரியம் இது பண்ணணும். இப்படி பண்ணினத்தினால்தான் குருவும் வாயுவும் சேர்ந்து அந்த வேதங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தினால்தான் குரு பவன போரே அந்த பாக்கியம் ஜனானாம் அப்படின்னு குருவாயூரப்பன்கிற குரு பிரகஸ்பதி வாயு இவ 2 பேர் சகாயத்தினாலையும் பிரகஸ்பதியினுடைய சகாயத்தினாலையும் வாயுதேவருடைய சகாயத்தினாலையும் இதை கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றதுனால சாந்திரானந்த அவபோதாத்மகமனுபதிதம் காலதேசாவதித்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிஜம சதசஹஸ்ரேன நிர்பாக்கியமானம். ஆயிரக்கணக்கான வேதங்கள்னால் ஒழிக்கப்படுறவர். அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டமாக இல்லை அவர். ஸ்பஷ்டமாத்திரே புனருது புருஷார்த்தாத்மகம். எப்பொழுது அந்த ஸ்வரூபம் நமக்கு அந்த கரண விருத்தியில் அகண்டாகார விருத்தியில தோன்றதோ புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத்பாதி சாட்சாத். சாட்சாத் தெரியுது. எங்க கண் எதிர்க்க தெரியுது. குரு பவன புரே குருவாயூரப்பன் அவர் ஊருக்கு பொன்னிடையானால் குருவாயூர் அந்த பாக்கியம் ஜனானாம். இந்த மனுஷியால் பண்ணினான பாக்கியம் அங்க எதிர்க்க நிற்கிறார் கிருஷ்ணஸ்வரூபமானு சொல்றது. அப்படி வேதங்களை காப்பாற்றணும். வேதத்தை வாசித்து அந்த மகர்ஷிகளை காப்பாற்றணும் பிரளய காலத்திலையும். அப்படி நம்ம அதை சேமத்தை அடையணும் என்பதற்காகவே ஒரு மத்திய ரூபமா இருந்தார். மத்திய ரூபம்னா மீன் வடிவம். மீன் கண் கொட்டாதோ இல்லையா? அதனால அனுப்பிட்டார். என்னது அந்த ஒவ்வொரு நாமாவும் எப்படி ஒரு அவதாரத்தை சொன்னதுன்னு பார்க்கணும். ஆயால் நிமிரிதே ஏதோ நேற்றே யோக நித்ரா ரதஸ்ய அதோ நிமிஷா. நிமிஷாங்கிறது யோக நித்திரையில இருக்கிறதுனால கண்ணை அவர் மூடாமல் இருக்கார். கண்ணை கொட்டிட்டு இருக்கார். இங்க நித்திய பிரபுத்த முழிச்சுட்டே இருக்கார். கண்ணை மூடுறதில்லை மத்திய ரூபமா இருக்கிறதுனால் அப்படிங்கிறது. ஆத்மரூபதையாவா அனிமிஷா. 2வது அவர் ஆத்மஸ்வரூபம். ஆத்மாவுக்கு சோகம் மோகம் இவெல்லாம் உண்டா? கண்ணு காது உண்டா? இல்லை. ஏன்? ஆத்மாவை சொல்லக்கூடியதான ஸ்ருதிகள் எப்படி சொல்ற தெரியுமா? நதஸ்ய காரியம் கரணம் தெரிவியதே நஸ்வஸ்வமோஸ்தி அபியதிகூயதே. ஆத்மாவுக்கு கண் இல்லை, காது இல்லை. அந்தோ மணிமவிந்தது. அந்த கண்ணு இல்லை சுவாமி. மணியை கண்டுபிடிச்சார். ஒரு மணி தேவை. அவருக்கு கழுத்தே இல்லை. ஆனா கழுத்துல மாலையே போட்டுட்டார். சுவாமி இப்படி சொல்றல அப்படின்னு அந்த ஆத்மஸ்வரூபமானது நம்ம மாதிரி சரீரம் இல்லாது. எந்த சரீரம் இருக்கோ அந்த சரீரம் தான் அதனுடைய சரீரமாக கருதப்படுகிறது. ஆகையால் ஆத்மஸ்வரூபமா அவர் இருக்கிறதுனால அவர் கண்டவில்லை. அப்ராணோ யமனா சுப்ர அக்ஷராஸ்பர தப்பர அப்படின்னு பிராணமும் மனசும் இவைகள் ஒரு புலனும் இல்லை. ஆகையால் அப்படிப்பட்டதான ஆத்ம வடிவமாக இருப்பதனால் அவருக்கு அனிமிஷா. இப்ப நிமிஷா அனிமிஷமான்னு. அடுத்தது சிரக்வி. சிரக்வின்னா என்ன? மாலையை போட்டுன்றவங்க. சிரக்குன்னா மாலை. மாலையை உடையவர். இது என்ன பெரிய நாமாவா? மாலையை போட்டிருக்கார். எல்லாருமே போட்டுக்கலாம். என்ன அப்படின்னு நினைக்கூட. மற்றவர்கள் மாலையை போட்டுக்கணும்.
இவர் என்னன்னா இவர் இந்த மாலையானது அவரை பிடிச்சிட்டு இருக்கு. நான் மாலையை போட்டுக்கிறோம், நமக்கு அழகா கொடுக்கணும். இவர் மாலையை போட்டுக்கணும், அந்த மாலையை அவர் பிடிச்சிட்டு இருக்கு. அதனால அவருக்கு திறக்கு மாலையை உடையவர். என்ன இது? பூததன் மாத்திர ரூபாம் வைஜயம் வியாக்கியாம் ஸ்ரதம் நித்தியம் விபர்த்தி ஸ்ரக்வி. எப்பொழுதுமே மாலையோடய இருக்கார். நித்தியம் விபர்த்தி என்ன மாலை? வைஜயந்திங்கிற ஒரு மாலை. அவர் கழுத்துல இருக்கக்கூடியதான மாலைக்கு என்ன பேரு? வைஜயந்தி மாலான்னு பேர். சில பேர் வைஜயந்தின்னு பேரு கூட வச்சுக்கிறாங்க. இங்க வைஜயந்திங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சாதாரணமாக மனுஷால் மாலை போட்டுக்கணுமேனால் நாபி பரியந்தம் தான் வரணும். பெரிய மாலையை போட்டுக்கூடாது. ஆனா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்த மாதிரி போடுறான்னு வச்சுக்கோங்களேன், தர்மசாஸ்திரம் ஒத்துக்கல, அவ்வளவுதான். போட்டுக்கிறவங்க போட்டுக்கிட்டாங்க. ஆனா மாலை சாதாரணமா எதிர்வாக்கி போட்டோம்னா அவளுடைய நாபி வரைக்கும் தான் வரணும். அதுக்கப்புறம் இலையை கட்டி விடுவான். அப்படி இந்த மாலை தான் போட்டுக்கணும். ஆனா பகவானுக்கு சாஸ்திர மாலை 7 மணியன் மாலை பார்த்துருக்கணும். கால் வரைக்கும் வரும். மேல ஆரம்பிச்சு 2 பக்கம் கால் வரைக்கும் கீழே தொங்கும். ஆபாதலம் தினி மாலா வனமாலே சத்திரம் சொல்றது. பாஞ்சராத்திர ஆகமும் ஆபாதலம் தினி மாலா பாதம் வரைக்கும் தொடக்கூடியதான மாலைக்கு வைஜெயந்தி மாலா அப்படின்னு சொல்றாரு. அது பகவானுக்கு தான் போடணும். ஆனா அந்த மாலையில வெறுமனை ஏதோ ஒரு மாலை, ஒரு புஷ்பத்தினால தொகுத்ததான மாலை 5 கலர் இருக்கணும். அதுல அந்த வைஜெயந்தி மாலையில 5 கலர் இருக்கணும். பஞ்சஸ்வரூபாய மாலா வைஜெயந்தி கதாபிரதா சாபோடஹேது சங்காதா பூதமாலாக வைஜுஜ அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. எப்படி? பஞ்சஸ்வரூபாய மாலா 5 ஸ்வரூபங்கள் இருக்கக்கூடியதான மாலை வைஜெயந்தி கதாபிரதா. இந்த வைஜெயந்தி என்ற பெயர் இது கதாபிரதா, கதாதரனா இருக்கக்கூடியதான பரமாத்மாவுக்கு சேர்ந்தது இந்த மாலை. அது சா பூதஹேது சங்காத 5 கலர்கள் 5 ஸ்வரூபத்தை சொல்றது. 5 பூதங்களுடைய கலரை சொல்றது. சாபூதஹேது சங்காத பூதமாலாக வைஜுஜா. இதான் பூதமால. பஞ்சபூதங்கள் தன்னிடத்துல உடையவர். 5 பூதங்கள் ஆகாசம், வாயு, அதே போலயே நெருப்பு, ஜலம், இப்படிப்பட்டதான மாலைகள். இந்த 5 கலரும் அதுல இருக்கணுமா? அந்த பூதங்களுக்கு சேர்ந்ததான மாலைகள் எல்லாமே அதுல இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு வைஜெயந்தி எனக்கூடியதான மாலை அப்படின்னு சொல்றது. இந்த பஞ்சபூதங்களும் பகவானைத்தான் ஆசிரியத்திருக்கு. ஏன்னா அவர் தானே எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுத்திருக்கார். பஞ்சபூதங்களை தயார் பண்ணினது அவர் அல்லவா? ஏ ஆத்மன ஆகாசம்பூத ஆகாசாத் வாயோ வாயோரக்னி அக்னிராப அத்ய பிருதிவி பிருதிவ்யா ஓஷதய ஓஷதீத்யோன்னம் அன்னாத் புருஷ. இப்படி வரிசையா தைகரிய சொல்றது. இந்த பஞ்சபூதங்களும் அவர் தயார் பண்ணார்னா நீங்க பார்க்கக்கூடியதான இந்த புருவியை தயார் பண்ணல. அவர் என்ன பண்ணினார் தெரியுமோ? தன்மாத்திரையை தான் தயார் பண்ணார். தன்மாத்திரான்னா சட்டில் எலிமெண்ட். முதல்ல பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரைகள் சூட்சமான பதார்த்தங்கள் உண்டாச்சு. அந்த சூட்சமான பதார்த்தங்களை பிறகு பஞ்சீகரணம் பண்ணினார். பஞ்சீகரணம் பண்ணினார்னா ஒன்னோட ஒண்ணு சேர்த்தார். ஒன்னோட ஒண்ணு சேர்த்த பிறகு என்னாச்சு தெரியுமோ? அது கிராஸ் ஆயிடும். அது ஸ்தூலமான ஒரு பதார்த்தத்தை அடைந்தது. வெறும் கல்லை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படியே நிறுத்தி வச்சோன்னா ஒரு அடி அடிச்சோன்னா விழுந்துடும். அது டவர் மாதிரி ஸ்ட்ராங்கா நிற்காது. அதுக்கு நடத்துல கலவையை போட்டு எல்லாம் சேர்க்கிறான் பார்த்தீங்களா? அதே போல உன்னோட எல்லாத்தையும் சேர்க்கணும். பஞ்சபூதங்களையும் சேர்த்தால் அது ஸ்தூலமாகும். ஸ்தூலமானவரை நம்ம உபயோகத்துக்கு சரிபடும். அதற்காகத்தான் பஞ்சபூதங்களையும் மேளனம் பண்ணினார். இந்த மேளனம் பண்ணி தாசாம் திருவிழம் தேவதம் ஏகை அங்கரவாணி எங்கதான் சொல்லிருக்க சுத்தியில நீர் பாட்டுக்கு ஏதோ பஞ்சகரணம் திருவிழம் சொல்லிட்டு எங்க சொல்லிட்டு தாசாம் திருவிருதம் திருவிருதம். முதல்ல 3 பூதங்களை ஒவ்வொன்றும் 3 பண்ணி அதை சொல்லிட்டாராம். ஏகை கங்கரவாணி. அதை சேர்க்கிறப்போ ஒன்னா சேர்க்கிறார், பிரிக்கிறப்போ ஒன்னா பிரிக்கிறது. சேர்க்கிறப்போ ஒன்னா சேர்த்ததுனால்தான் அது
இது ஆயிடுது. எப்படி இப்ப ஸ்தூலமாச்சு. அதை பிறகு அதை பிரிக்கும் பொழுதும் நீங்க அன்னத்தை சாப்பிடுற இடம் இல்லையா, அன்னத்தை உட்கொண்டதுமே உங்க சரீரத்தில் இருக்கக்கூடியதான பகுதிகள் இருக்கு. அதாவது எனக்கு இது வேணுங்கிறது. ஆத்துல 2 குழந்தைகள் இருந்தா ஒண்ணு இட்லி வேணுங்கிற, ஒண்ணு தோசை வேணுங்க. அம்மா என்ன பண்ணுவா, இந்த குழந்தைக்கு இட்லி, அந்த குழந்தைகள் வேணும். விவகாரம் என்னன்னு குழந்தைகள் எது கேட்டாலும் பண்ணி கொடுக்குறோம். அதானே அம்மான்னு பேரு. விவகாரம் என்னன்னு இருக்கிற ஒரு மாவு தான், அது இந்த சேப்பு அந்த சேப் பண்ணி கொடுக்குறது. அந்த குழந்தைகளுக்கு அது வேணும்னு சொல்றது. அதே மாதிரி ஒவ்வொருக்கும் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான புலன்கள் இருக்க பார்த்தால, கண்ணானது எனக்கு அக்னிக்கு சம்பந்தமான பொருள் தான் வேணுங்கிறது, நாக்கானது எனக்கு ஜல சம்பந்தமான பொருள் தான் வேணுங்கிறது, மூக்கானது எனக்கு புதிய சம்பந்தமான பொருள் தான் வேணும். எதை நீங்க சாப்பிடுவீங்க? நீங்க ஏதோ சாப்பிடாது கடைச்சல் சாப்பிடுறேன். இந்த கடைச்சல் சாப்பிட்டதுமே உள்ள போனதுமே என்ன பண்ணிட்டு தெரியுமோ, நான் அந்த உள்ள போன பொருளை முதல்ல என்ன பண்ணிட்டோம், இந்த சரீரத்துக்கு உபயோகப்படாத வாக்கத்தை தூக்கி வெளியில போட்டுடும். அதுக்கப்புறம் ரொம்ப எசன்ஸா இருக்கிற பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் கடந்து அந்த எசன்ஸா இருக்கிற பொருள் உங்க மனசு டெவலப் ஆகிறதுக்காக அனுப்பிவிட்டுடும். மீதி இருக்கக்கூடியதான பொருளை மறுபடியும் இன்னொரு தடவை அந்த பாகம் பண்ணி ரத்த குழா வழியாக அனுப்பிச்சு, இந்த ரத்த குழா வழியாக அனுப்புற காலத்தை பிரிச்சு அனுப்பிச்சது. அப்ப ஆக்கிரமியமான பதார்த்தம் கண்ணு கிட்ட வந்ததுமே கண்ணு அதை எடுத்துக்கும், ஜலீயமான பதார்த்தம் வந்ததுமே நாக்கு அதை எடுத்துக்கும், வேற பார்த்திவ பதார்த்தம் வந்தா மூக்கு எடுத்துக்கும். இப்ப தாசாம் திருவிதம் ஏகைகம் கரவாணி, இப்படி சாந்தோக்கிய படத்துல 6வது அத்தியாயத்துல நீங்க உட்கொள்ளக்கூடியதான ஒவ்வொரு பதார்த்தமும் என்னென்ன நிலையை அடைகிறது பார்த்தீங்களா. நம்ம ஏதோ சாப்பிடுறோம் சார், ஏதோ போறது அப்படிங்கிறது, அது அவ்வளவு கிளியரா சொல்லியிருக்கேன். ஆகையா இப்படி பஞ்சபூதங்களையும் தன்னிடத்துல வைத்துக் கொண்டு, இதே தான் புரதாரண்யத்துல மூர்த்தாமூர்த்த பிராமணம் அப்படின்னு சொல்லி, மூர்த்தாமூர்த்தங்கள் 2 சேர்க்கையானால் பஞ்சீகரணம், மூர்த்தமான பதார்த்தங்களை மட்டும் பண்ணினால் திருவதிகரணம் 2 சொல்லியிருக்கேன். ஆயா நீ சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. இப்படி இவைகளை சொல்லி அத்தனை பூதங்களுக்கும் காரணமாக தான் இருப்பதனால் காரணத்தை விட்டு காரியம் ஒரு நாளும் இருக்காது. மண்ணை விட்டு குடம் இருக்குமா, நூலை விட்டு வேஷ்டி இருக்குமா? வேஷ்டி நான் உண்டாயிருக்கு, இனிமேல் உன்னோட தேவையில்லை, நான் பாட்டுக்கு நான் தனியா போறேன். இப்ப குழந்தைகள்லாம் அம்மா அப்பா விட்டுட்டு அமெரிக்கா போறா இல்லையா, அது தப்பு இல்ல, போயிட்டு இருக்கா. அது மாதிரி போக முடியுமோ? காரிய காரணங்களால காரணத்தை விட்டு காரியம் போயிடுமோ? போக முடியாது. அதே விதமாகத்தான் காரணமான பரம்பொருளை விட்டு காரியமான பஞ்சபூதங்கள் நகராது, அதே இடத்துல தான் இருக்கும். ஆகையால் பஞ்சபூதங்களை மாலையாக அணிந்தவர், விடாததான மாலையாக எப்பொழுதும் அணிந்தவர். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? பூதாந்தராத்மா பூத தன்மாத்திர ரூபாம் வைஜெயந்தியாட்சாம் ஸ்வதம் நித்தியம் விபர்த்தி. இது திரக்வி. அதற்கு வாசஸ்பதிருதாரதி. அடுத்த நாமம் வாசஸ்பதி உதாரதி. ரெண்டு நாமாக்கள்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா 2 சேர்ந்து ஒரு நாமாவா ஆக்கிவிட்டார். பார்க்கணும். வாசஸ்பதி வாசகா வித்யாயா பதி. வாக், வாக்கு என்று சொன்னால் சொல் என்று அர்த்தம். சொல் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கு. பொருள் இல்லாத சொல்லு கிடையாது. அதே போல சொல்லில்லாத பொருளும் கிடையாது பரமனை தவிர. பரமனுக்குத்தான் எந்த சொல்லும் உங்களால சொல்ல முடியாது. சொல்லுக்கு அப்பாற்பட்டவர். நிவர்த்தந்தே அப்ராப்ய மனதாசா யத்வாசானப்யுதிதம் ஏனவாகப்யுத்யதே. உபனிஷத்துலாம் அப்படி சொல்றது. ஆகையால் வாக்கால அவரை சொல்ல முடியாது. வாக்குக்கு அப்பாற்பட்டவர், உங்க பேச்சுக்கு அப்பாற்பட்டவர். அவரை தவிர மற்ற எல்லா பொருள்களும், வாக்குக்கு ஒரு சொல் இருக்கு, அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு. அதே போல பொருள் இருந்தா அந்த பொருளை சொல்லக்கூடியதான் சொல் இருக்கு. இல்லைன்னா நீங்க அதுக்கு ஒரு பேரை வச்சுப்படுறேன். தெரியாத போனா உங்களுக்கு அதை ஒரு பேரை வச்சுப்படுறேன். அப்ப விவகாரம் என்னடா, சொல்லும் பொருளும் கலந்திருக்கு. அந்த சொற்களை எல்லாம் அறிந்தவர் பரமாத்மா. அந்த சொற்களை அறிந்திருப்பதனால் அவர் சர்வஜனாயிட்டார். அதோட மட்டுமல்ல, சொற்களுடைய சேர்க்கைத்தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம், அறிவுகள் எல்லாம். சில சமயத்துல நமக்கு தெரியும், சில சமயத்துல நமக்கு தெரியாது. இப்ப ஹோம் ஃபண்டுன்னா என்ன அர்த்தம் தெரியும் உங்களுக்கு? தெரியாது. ஆனா அதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. யஜ்ஞம் பண்ணும் பொழுது ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி போட்டுட்டே இருக்கும்.
ஸ்வாஹா ஸ்வதாம தர்மேதா ஸ்ருதி ஸ்மிருதி நமுத்தமா அப்படின்னு ஸ்வாஹான்னு அம்பாளுக்கு பேர் இருந்தான். அதே மாதிரியே ஸ்வாஹான்னு என்ன கிருஷ்ண யஜுர்வேதத்துல சொல்றது, ஒரு நாளைக்கு பிரம்மதேவர் யஜ்யம் பண்ணி கொண்டிருந்தாரா. யஜ்யம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்ணினா, ரொம்ப காலமழை நெருப்பு முன்னாலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். வேத்து கொட்டிட்டு வேத்து என்ன பண்ணினார், அந்த கர்ப்பத்தை எடுத்து நெற்றியில் இருக்கக்கூடியதான் வேர்வைய அப்படின்னு எடுத்தார். அது எடுத்து கீழே கொட்டணும்னு சொல்றப்ப அந்த ஒரு டிராப் நெய்யில் விழுந்தது. இப்ப பிரம்மதேவருக்கு சந்தேகம் வந்துருக்கு, இந்த நெய்யை நான் ஹோமம் பண்ணலாமா பண்ணப்படாத. ஹோமம் பண்ணப்படாதுன்னு சொன்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எதுக்குதான் ஒரு ஹோமம் பண்ண போற, நெய் பண்ணப்படாதுன்னு சொன்னா நீங்க முதல்ல பாத்திராசாசனத்துல ஆரம்பிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண்ணலாம்னு சொன்னா மனசு என்னமோ பண்றது, என்னடா நம்ம வேலையே விழுந்துருக்கு, அதை பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகம் சொன்னார். அப்பொழுது அசரீரி சொல்லித்தான் சு ஆஹா அப்படி பண்ணுங்க அப்படின்னா, பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சு ஆஹா நல்லதான் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சரஸ்வதி சொன்னாலாம். அதனால என்னாச்சு, அதுக்கு மேல பண்ணினார். அதனால அவருக்கு என்ன பேரு, அந்த யாகம் பண்றதுக்கு ஸ்வாஹான்னு பேரு. அதனால இந்த ஸ்வாஹாங்கிற பதமானது அம்பாள் சொன்ன பதம் அம்பாளே இப்படி சொல்றது கிருஷ்ண யஜுர்வேதம் இருக்கட்டும். அதே மாதிரியா ஒவ்வொரு சொல்லும் இருந்தா அதுக்கு ஒரு பொருள் உண்டு. அந்த சொல்லானது என்னமாக வந்திருக்கு, அது ஒரு வித்யை, அது ஒரு மந்திரம். ஸ்வாஹாங்கிறது ஒரு மந்திரம். இப்ப அதே மாதிரியே எல்லா வித்யைகளுக்கும் எல்லா எழுத்து கூட்டமான மந்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபராக இருக்கிறவர். அவருக்கு என்ன பேரு, வித்யாயாபதி. வேதம் ஈஸ்வர சர்வபூதா ஈதான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி அப்படிங்கிறது. எல்லா அறிவுக்கும் அவர் தான் அதிபதி. எல்லா அறிவும் அவர்னால்தான் அறியப்படுகிறது. நீங்க புத்தகம் படிக்கிறீங்கன்னா அதனுடைய அர்த்தம் உங்க மனசுக்கு வரணுமேனா அவர் அனுகிரகம். அதே மாதிரியே வாசா வித்யாயா பதி வாசஸ்பதி சர்வார்த்த விஷயா தீஹி புத்தி அஸ்யா திதி உதார தீஹி. சர்வார்த்த விஷயமான புத்தியும் அவரிடத்துல இருக்கு. அவர் மனுஷியால நன்னா புரிஞ்சுட்டு இருக்க. இந்த மனுஷியால் எப்படி அஜோஜன் துரனீஜான அனிதோயம் ஆத்மன சுக துக்கயோ ஈஸ்வர பிரேரிதோ கத்தே ஸ்வர்க்கம் வா ஸ்வப்ரமேவா. பாரதம் சொல்றது அஜோஜந்துரனீதான. இந்த மனுஷன் லோகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷன் அவன் அஜ்ஞன், ஒன்றும் புரியாதவன். அவனுக்கு தன்னை பத்தியும் தெரியல, எதை பார்த்தாலும் தெரியாதுங்கிறான். சின்ன விஷயத்துல அவன் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு எல்லாவற்றையும். அதுவரையும் அனீதா, எதையும் கையாளாதவன். பாருங்க, அனீதையா தோஜதி முக்கியமான. யாரை கேட்டாலும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்கிறது. ஏதோ கவர்மெண்ட் எல்லா காரியமும் தனக்கு தெரியும்னு இருந்தவரா இல்லையே, எப்பொழுதும் இன்னொருத்தர் மேல டிபெண்ட் ஆகும். என்ன சார் ஏதோ அனுப்புறேன்னு சொன்னா அனுப்பலையே, கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆயிடுச்சு சார், எழுதி அனுப்பின விவகாரம் முழுக்க. கரண்ட் இல்லை சார் எங்காதுங்க. எப்பவும் ஏதோ நாடி இருக்கானே தவிர தான் சொந்தமாக எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடியதான் நிலையில உள்ளானா இருக்கானா இல்ல பாருங்க. அதனால அஜோஜந்துரனி ஜோயம் ஆத்மன சுக துக்கயோ. தனக்கு சுகம் வரணும் துக்கம் வரணும் இதை கூட அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியல, எப்படி வரவும் தெரிஞ்சுக்க முடியல அவனால. அதனால ஈஸ்வர பிரேரிதோ கத்தேது, பகவானால இவன் தூண்டப்பட்டதான் இங்க பக்கம் அந்த பக்கம் போறான். ஆயால் அவனை நாடணும் அப்படின்னு. அப்படிப்பட்டதான அவர் யார் எந்தெந்த விஷயத்துல நாடுகிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த விஷயத்தை காண்பிக்க வேண்டாமா? அப்ப எல்லாம் அறியந்தவராக இருக்க வேண்டாமா? ஆகையால் தான் அவர் வாசஸ்பதி, வாக்குக்கு பதியானவர். நம்ம பேசுறோம், பேசும் பொழுது நமக்கு என்னென்ன விவகாரம் நடக்கிறது நமக்கு தெரியவே இல்லை. இந்த குழந்தைக்கு 1 வருஷம் ஆன பிறகுதான் பேச்சு வருதுங்கிறான் இல்லையா? பிறந்த நாளைக்கே பேசிட மாட்டான். 1 வருஷம் ஆனா பேசணும். அந்த 1 வருஷம் என்ன பார்க்கணும். இந்த வாக் ஸ்வரூபமானது கூட்டமாக வெளியில வர்றதுக்கு 1 வருஷ காலம் ஆகலாம். 1 நாள் ஆகுதுன்னா 1 நாள் தேவலோகத்தினுடைய கணக்கு. ஆயால் நமக்கெல்லாம் 1 வருஷம். ஆயால் 1 வருஷம் ஆன பிறகுதான் குழந்தை பேச ஆரம்பிக்கும். ஆனா
அந்த பேசும் பொழுது என்னென்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியுமோ? நம்ம சாதாரணமா யோஜனை வைத்திருக்கோமோ? கிடையாது. இந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம சரீரத்திலிருந்து வெளியில வரணும். வெளியில வரணுமையானால் அதுக்கு ஒரு முயற்சி நாம் எடுக்கணும். அது நாபி கிருத்கண்ட ரசனா. ஐயர்வாள் பாடிட்டு நாபி, நாபிலிருந்தும் இதயத்திலிருந்தும் கழுத்திலிருந்தும் நாக்கிலிருந்தும் அதே போல உதடுகளிலிருந்தும் தாடையிலிருந்தும் இப்படி தலையிலிருந்தும் சில சந்துகள்லாம் வரும். ஆ கா 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 நா இவையெல்லாம் கழுத்திலிருந்து வரும். ஈ சா சா ஜா ஜாஞா இதெல்லாம் தாடையை அசைக்கணும். பாபா பாபாமா ரெண்டு உதவும் சேர்த்தா தான் வரும். அதே போல வா சொல்லுங்க, கீழ் உதட மேல் பல்வத்தை தொட்டாதான் வா வரும். தொடாம ட்ரை பண்ணி பாருங்க, ஆதான் சொல்வேன். வா வரவே வராது. அப்ப இந்த அளவுக்கு எழுத்துகள்லாம் உண்டாகக்கூடியதான இடத்தை சொன்னேன். அதை நீங்க சொல்றதுக்காக சில பிரயத்னமும் நீங்க பண்ணணும். பிரயத்னம்னா எஃபர்ட் எடுத்துக்கணும். அதை பாக்கிய பிரயத்னம், ஆந்தர பிரயத்னம் இதை சொல்லிட்டு இருக்க. அது வேற சாஸ்திரம் நமக்கு வேண்டாம். ஆனா அது பிரயத்னம் இவ்வளவு சிரமப்பட்டு சொல்ல வேண்டியது ஒவ்வொரு எழுத்தையும். அதே போல நிறைய எழுத்துக்களை கூட்டி கூட்டி சொன்னோம்னா அந்த ஆர்டர் வேற இம்பார்ட்டன்ட். சிகஹா அப்படின்னா சிகஹான்னா சிடின்னு அர்த்தம். ஆர்டரை மாத்திட்டாங்க சார். காபின்னா போறது என்ன பண்றது? ஒரே வார்த்தை சார். இது மாற்றி சொல்லிவிட்டா என்ன பண்றது? சரஹானா, சரஹானா மாலை. ஒரு சரம் ரெண்டு சரங்கிற இடம், ஒரு வடம் ரெண்டு வடம். அது திருப்பி போட்டான் ரசஹான்னு ஆயிடும். சாப்பிடக்கூடியதான ரசம் ஆயிடும். ஸோ சில பதங்கள்லாம் என்ன ஆகுனர் ஆர்டரும் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வேகமா பேசி கொண்டு மாற்றி வைக்க கூடாது. மாற்றி வச்சுன்னா வேற அர்த்தமாயிடும். வேக போகணியோ வேக போகணியோ தப்பா பேசிவிட்டு சிப்பாயா மரணம் திருவம். பெரியவர்களோட பேசும் பொழுது ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை போட்டுவிட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் கட்டினா இருக்கணும். மாமியாரோட பேசுறப்ப பத்திரமா இருக்கணும். அந்த மாமியாரும் அவங்க மாமியார்கிட்ட பத்திரமா இருந்தான்னு வச்சுங்களேன், நம்ம வச்சுக்கணும். அப்ப என்ன கொஞ்சம் ஏமாந்தா தப்பா போயிடும் விவகாரங்கள். ஆனா பேசும் பொழுது என்னவா நடக்கிறது? பேசக்கூடியதான் உங்க ஐடியாஸ் எல்லாம் முதல்ல உங்க மனசுல இருக்கு இல்லையா? இந்த ஐடியாஸ் எல்லாம் இன்னொருத்தருக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தானே பேச தொடங்குறேன். உங்க மனசுல சில அபிப்பிராயம் இருக்கு, அதை இன்னொருவருக்கு சொல்லணும் என்கிறதுக்காகத்தான் பேசுறேன் இல்லையா? ஆமா. அவன் எல்லாத்தையும் சொல்லிவிடுவிடும், சொல்ல மாட்டேன். கொஞ்சம் விஷயத்தை மனசுல வச்சுட்டு மீதிதான் சொல்வேன். யுவர் கம்யூனிகேட் கம்ப்ளீட்லி. யாரும் அதையும் வயசானவாள் சிறு பசங்களோட சொல்லும் பொழுது கொஞ்சம் அவளே பத்திரமா வச்சுப்பா. அப்புறம் சொல்லிக்கலாம். அது ஒரு வழக்கம். அது ஒரு சைக்காலஜியில் எல்லாம் சொல்ல மாட்டாராம், கொஞ்சம் தான் சொல்வாளாம். அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த அளவுக்கு சொல்லணும், இந்த அளவுக்கு மறக்க வச்சுக்கணும். ட்ரை பண்றோமா இல்லையா? அதான் பத்தியம் தீவாக்குறது. நீங்க என்ன பேசணும், என்ன கம்யூனிகேட் பண்ணணுங்கிற வரைக்கும் பாக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க இன்னொருத்தருக்கு பேசும் பொழுது இன்னொரு இடத்துல அவளுக்கு தக்க மாதிரி பேசுறேன். எப்படி தக்க மாதிரி பேசுறேன்? எதிர்க்க இருக்கிற ஆளுக்கு தமிழ் தெரியாது சார், நான் நீங்க தமிழ்ல பேசிவிடும். அவன்கிட்ட சொல்லும் பொழுது அவனுக்கும் ஒரு எழுத்து வேணும். ஆந்திரால இருந்து வந்திருக்கான், இன்டீரியர் ஆந்திரால இருந்து. அவர்கிட்ட தமிழ்ல பேசுறேன்னா ஆங்கிறான். என்ன பண்றது? அவனுக்கு என்ன பண்ணுவேன், இங்கிலீஷ்ல பேசும். ரெண்டு பேருக்கு தெரிஞ்சுதாங்க. இப்ப உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களை எல்லாவற்றையும் மாற்றி தர்ஜமா பண்ணி அவனுக்கு பேசிட்டு இருக்கு. மீடியம் அதான் மத்தியமா. இந்த மத்தியமத்துல பேசுறது. அதோட மட்டும் இல்ல, அவளோட பேசும் பொழுது அது அவருடைய பொசிஷனை தக்க மாதிரி பேசுறது. உங்க அப்பாவோட பேசும் பொழுது ஒரு மரியாதையோட பேசும். ஆட்டக்காரோட இப்படிதான் நடந்ததுங்கிறேன். வேலைக்காரியோட பேசுற பொழுது அதட்டி பேசுறேன். விவகாரம் இருக்கு, சொல்ல வேண்டியதான விஷயம் ஒண்ணுதான். ஆனா விவகாரம் என்னென்ன, யாரோட பேசுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்டோனேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் இப்படி. இது அவரிடத்துல போய் சேர்றது கேட்கறவனுடைய எழுத்துல அவர் காதுல அது வைக்கறின்னு பேர். அவர் காதை போய் குத்துறதான் வைக்கறின்னு பேர். மறுபடியும் மத்தியமாயி, மறுபடியும் பத்தியமாயி, மறுபடியும் பராகும். அந்த பரா இவருடைய பராவாக்கம் அவளுடைய பராவாக்கம் எப்பொழுது தேவைகிறதோ அப்பொழுதுதான் மைண்ட் மீட் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட். இன்னும் கம்ப்ளீட் ஆகல, மைண்ட் மீட் ஆயிருக்கு. அவனிடத்துல இருந்து திருப்பியும் நமக்கு வந்திருக்கு, அவன் புரிஞ்சிருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். நான் சொல்லக்கூடியதான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எப்படின்னு உங்க கண்ணை மலரணும். அப்படியே சிலையில் இருக்கிற கண் மாதிரியே இருந்ததுன்னு வச்சுங்களேன்.
போர் அடிக்கிறான்னு அர்த்தம். அப்ப என்ன, நாம சொல்லக்கூடியதான விஷயம் அவளுக்கு புரியுறது அப்படின்னு தெரியணும். அப்ப அந்த ஃபீட்பேக்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு வரணும். இத்தனையும் உங்க சாஸ்திரம் சொல்றது. இதை நன்றாக அறிந்து கொண்டு அதை உபயோகிக்கிறவருக்கு வாசஸ்பதி. வாக்கை ஜெயித்தவர், அறிவுடன் கூடியிருப்பவர், அறிவை எல்லா அறிவையும் உடையவர். ஆயால் வாசஸ்பதி. யதோ வாசக வித்யாயாஹ பதி வாசஸ்பதி. சர்வார்த்த விஷயாதீஹி புத்தி அஸ்ய. இவருக்கு அறிவு எந்த ஸ்வரூபம் வரைக்கும் இருக்கு சார்? இது தெரியும் இது தெரியாத என்கிறது இல்லை. இதுக்கு முன்னால் தான் சொன்னேன், ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் பவதி அப்படின்னு எல்லா அறியும். அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், பிரெஞ்சு தெரியும், இப்படியா? ஆனா அது தெரியும் எங்க இந்த அந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிக்கு அது அர்த்தம் இல்லை, எல்லாமும் தெரியும். ஆனால் இப்படிப்பட்டதான அறிவுள்ளவனுக்கு சிலது தெரியும், அந்த ஸ்வரூபம் தெரியும். அதனால எல்லா அறிவும் சர்வார்த்த விஷயா, எந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருளை பத்தினதான விஷயம் அதனுடைய அறிவு இவர்கிட்ட இருக்கு. அஸ்யா இது உதாரதி, உதாரமான விஸ்தாரமான அறிவை உடையவர். வாசஸ்பதி உதாரதி இது ஏகம் நாமா. வாசஸ்பதி உதாரதின்னு 2 நாமா வச்சுக்க வேண்டாம். வாசஸ்பதி உதாரதின்னு ஒரே பேரு. இப்ப இதுவரைக்கும் 217 நாமாக்களை பார்த்தோம். அடுத்ததாக அக்ரணி கிராமணி ஸ்ரீமான் நியாயோனி தாசமீரண சஹஸ்ரமூர்த்த விஸ்வாத்மா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாது. இப்ப இதுவரைக்கும் நாம எல்லா அறிவும் உடையவன்னு பார்த்தோம். அறிவுடையவனுடைய லட்சணம் என்ன பார்க்கணும். எல்லாம் அறிந்தவர் எப்படி இருப்பார் சார்? கர்வத்தோட இருப்பான், அவன் அறியலே. சேதகேதுன்னு ஒரு பையன் 12 வருஷம் ஸ்கூலுக்கே போல சார். பிறந்து 12 வருஷம் ஸ்கூலுக்கே போல, எங்கேயும் இல்லை, ஆத்துல கோடியாளிலே இருக்கான். ஒரு நாளைக்கு அப்பா பார்த்தார், என்னடா போய் இப்படி பண்ணிட்டே இருக்கேன், போய் குருகுரு சேர்க்கப்படாத அப்படின்னு. ஓஹோ, அப்பா சொல்லும்போதுதான் ஞாபகம். சரின்னு சொன்னா போய் பார்த்தான். ஆனா என்னென்ன, அவன் அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ். 12 வருஷங்களுக்குள்ள 4 வேதங்கள் 6 அங்கங்களும் வாசிச்சு அனுசானமான சப்த ஏயா. நம்ம நினைக்கணும் சில குழந்தைங்க ரொம்ப டல்லா இருக்கு சார், படிக்கவே மாட்டேங்கிறது சார். அம்மா எல்லாம் கவலைப்படுறான். ஜாதகத்தை காமிச்சு இது படிக்குமா, இது அவ்வளவுதானா, இது விட்ட கேஸ் தானா, இவர் அப்பா மாதிரி தானா, என்னம்மா இப்படி பேசுது, அப்படி இருந்தா எப்படி கல்யாணம் பண்றேன்னு கேட்டேன். என்னமோ சரி, இவன் ரொம்ப மோசமா இருக்காரு, ஒண்ணும் சரி. குழந்தை படிக்கலன்னு அம்மாவுடைய கஷ்டம் பார்த்தல. ரொம்ப ஒன்றும் கவலைப்படாதீங்க. சௌந்தர்ய சரஸ்வத்னா சுத்தாம் கட்சிதா ஊட்டமப்பட்டாம் பரத்ராதத்ராணஸ்பட்டிக குட்டிகா புஸ்தகராம் சகரம் நத்வா நத்வா கதலிவசதாம் தன்னி ஜகதே மதுர்தேவத்ராட்சா மதுர்மதுரேனா பணிதயா. ஸ்லோகத்தை டெய்லி ஒரு 10 தடவை சொல்லுவா. அது என்னாச்சு, ஒரு 5-6 கிளாஸ் ஆனதுன்னு அந்த பையன் டேர்ன் ஆயிட்டாங்க. இல்லை என்னடான்னா, ஒண்ணுமே சொல்லாத ஒண்ணுமே படிக்காத குழந்தை கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கான். அது இந்த ஸ்லோகத்தினால வந்ததோ அதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது, வந்தது விடுங்கள. அப்ப என்னடா என்ன, சில சமயத்துல சில பேர் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் படிக்காத மட்டும் அப்புறம் மேல படிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பேச என்ன பண்ணிவிட்டான், இத்தனை நாள் படிக்காம இருந்தான், 12 வருஷங்கள் படிச்சு ரொம்ப கிராண்டா வந்துட்டான் சார். ஆனா 24 வயசு பையன் வரான். வரும்பொழுது என்னென்ன மாற நிமிர்ந்து அப்படியே வரான். இந்த உலகத்துல எனக்கு சமானமாக படித்தவன் யார் இருக்கான், எதை கேட்டாலும் முதல் ஆன்சர் என்னாலதான் சொல்ல முடியும் அப்படின்னு கர்வத்தோட வந்தான். இத பார்த்ததுமே அப்பாவுக்கு மனசுக்கு வருத்தப்பட்டான். ஏன்னா படித்தவன் என்றால் படித்தவனுக்கு அழகு வினயம். சொன்னாலும் கேட்காத சொல்லப்படாது, வினயமும் இருக்கணும், அம்புதான் இருக்கணும். அதான் படிப்புக்கு அழகு. அது இல்லாம எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு அவரை கேட்டார். அப்ப எதை வாசா எல்லாம் வாசிக்க முடியுமோ எல்லாம் அறியப்படும், அதை கேட்டியான்னு. அப்படி ஒண்ணும் இல்லைட்டான். அப்புறம் வரிசையா சொன்னார். அவர் சொன்னார், இனிமேல் மறுபடியும் குருகுலுக்கு அனுப்பிச்சு அதிகம் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன், நீரே சொல்லுங்க, நீரே சொல்லுங்க. எப்ப நமஸ்காரம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டியோ போறோம் சொன்னார். அப்படி லோகத்துல எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிந்தவருடைய சுபாவம் என்ன, எல்லோருக்கும் சகாயம் பண்ணணும், எல்லோரையும் கூட அழைத்துட்டு போகணும்.
அதை பண்றவர் நீங்க பரமாத்மா. அதனால எனக்கு வரலையே, நான் ஒன்றும் தெரியாம இருக்கேனே அப்படின்னு நீங்க கவலைப்படப்படாது. பகவான் சரணாச்சி அடைஞ்சோம்னா அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். அக்ரணி அக்ரணி முன்னால செல்பவர், நம்மளை அழைச்சுண்டு நம்மளோட முன்னால செல்பவர். ஒரு அம்மா பொண்ணை கையை பிடிச்சுண்டு எப்படி அழைச்சுன்னு போறாளோ அதே போல பகவானை நம்பினவாட உங்க வாழ்க்கையில துணையா இருந்து கொண்டு உங்களை முன்ன அழைச்சு போய் நல்ல வழியில உங்களை கேட்பார். அக்ரணி, இங்க அக்ரணின்னு வரும்ல, கிராமணி, கிராமத்துல கரணம்னு இருக்கார் பார்த்தீங்களா, வில்லேஜ் ஆபீசர், அவரும் பரமாத்மா தான். நாவிஷ்ணு இவைகளை எல்லாம் சொல்ல போறார் மேல் நாமாக்களை.